நண்பர்களே, நான் உங்கள் தீபா. இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா, எங்கே பார்த்தாலும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ரோஸ்மெரி ஹேர் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோஸ்மெரி ஹேர் ஆயிலை பற்றி எல்லாரும் இவ்வளோ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்களே, அதோட விலையும் ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஓனாகவே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரோஸ்மெரிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க புதினா வகையை சேர்ந்தது தான் ரோஸ்மெரி. இது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் அது ட்ரை லீஃபாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஸ்மெரி ஹேர் ஆயில் எப்படி ஹோம்மேடாகவே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அளவு கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. அது கூட ரோஸ்மெரி லீஃபையும் எடுத்துக்கோங்க. ஹைபிஸ்கஸ் கரி லீவ்ஸ் இது மூணையும் ஈக்குவலான அளவில் எடுத்துக்கோங்க. கோகோனட் ஆயிலில் இது மூணையும் டிப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இல்லை அப்படியே ஓப்பனில் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அது கூலானதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரோஸ்மெரி ஆயிலை ரெகுலராக யூஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, தலையில் தேவையில்லாத எரிச்சல் இருக்கும். அந்த எரிச்சல் உங்களுக்கு குணமாகும். அது மட்டும் இல்லாமல் தலையில் டேண்ட்ரஃப் உங்களுக்கு சுத்தமாக வராது. இது உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலியமாக உங்கள் ஹேர் ஃபால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேபி ஹேர் அதிகமாக வரதையும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா லென்த்தியாக வளர்றதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ரோஸ்மெரியை நீங்கள் ஹேர் ஆயிலில் மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா இல்லை, அதை வாட்டராக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்மெரி லீஃபை எடுத்து வாட்டரில் கொதிக்க வச்சுட்டு அதை அப்படியே விட்டுருங்க. கூலானதும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை டெய்லி உங்கள் ஸ்கேல்ஃபில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் வாஷ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் வாஷ் பண்ண வேணாம். எப்போதும் போல் நீங்கள் ஹேரை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 1/2 hour முன்னாடி இந்த ஹேர் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு பாத்ரூமில் முடி கூட்டது அந்த பிரச்சனைக்கும் ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும்.